வெல்கம் டு கெம் அகாடமி. நம்ம இன்னைக்கு பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் ஓல்டு சிலபஸும் நியூ சிலபஸும் சேம் தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ஸில் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம அட்டாமிக் சைஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பாண்ட் ஆர்டர், இந்த கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி முக்கியமான ஃபஸ்ட்டு வீடியோவில் பாண்ட் ஆர்டர் அதோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பாண்ட் ஆர்டர் ஆஃப் H2 அயான் இஸ். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டிஆர்பியில் 2021 கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த பாண்ட் ஆர்டர் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் வச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாண்ட் ஆர்டர் ஆஃப் H2. இப்போ H2 அயான் அப்படின்னா நம்ம பாண்ட் ஆர்டர் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா H2 அயானை பிரிக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் H+ அப்படின்னு நம்ம பிரிக்கும். ஓகே, H2 அயானை இந்த ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. ஓகே, இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1s1, H+க்கு 1s0, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராமை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணலாம் பாருங்கள். எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டாச்சு. இங்கே 1s ஆர்பிட்டால் நான் எழுதுகிறேன். 1s ஆர்பிட்டால் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதே மாதிரி H+க்கு எழுதுகிறேன். 1s ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இல்லை. ஓகே, இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகி நமக்கு 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். அதில் ஒன்று ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலாக இருக்கும், இன்னொன்று லோயர் எனர்ஜி ஆர்பிட்டலாக இருக்கும். இந்த ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலோட பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? சிக்மா ஸ்டார் 1s. இதே லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் சிக்மா 1s பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, இங்கே 1sல அட்டாமிக் ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான் இல்லை. அப்போ நம்ம ஆஃப் பிரின்சிபிளோடு ஃபில்லப் பண்ணுவோம். லோயர் எனர்ஜியை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜிக்கு போவோம். ஓகே, இதுதான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் படி எழுதக்கூடியது. இப்போ இதுக்கு பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன? மாலிகுலர் ஆர்பிட்டல் தேர்வு படி என்ன அப்படின்னா பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆர்பிட்டால் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். பாண்டிங் ஆர்பிட்டால் எத்தனை இருக்குது பாருங்க. லோயர் எனர்ஜி தான் பாண்டிங், சிக்மா 1sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் எலக்ட்ரான் இல்லை, 0. அப்போ 1 - 0 / 2. ஆன்சர் என்ன? 1/2. 1/2 என்ன? 0.5. ஓகே, ஆன்சர் அப்போ 1/2 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் யூஸ் பண்ணி பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறது. இதோ நம்மளோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? டயக்ராம் வரைய முடியுமா? வரைய முடியாது. அதுக்காக ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு இதுதான் அதோட ட்ரிக்ஸ். இதில் நம்ம 1 2 3 4 5 6ன்னு இந்த பிளாக் கலர் நம்பர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாம் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த 0.5, இந்த 1.0, 1.5, 2.0, 2.53 இது எல்லாமே பாண்ட் ஆர்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த பாண்ட் ஆர்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த 0.5, இந்த 0.5 இதெல்லாம் பாண்ட் ஆர்டர். ஓகே, 1.0, 1.5, 2.0, 2.5, 3.0 இது எல்லாமே என்னதுன்னா பாண்ட் ஆர்டர். ரிமைனிங் இருக்கிறதுலாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், H2+ ஷார்ட்கட் ட்ரிக்ஸ். இதில் H2 அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ அட்டாமிக் நம்பர் 1னா ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ H2ங்கிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ H2+ அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குன்னு அர்த்தம்? லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? அதுகிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன? இதாக இருக்குது. ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 0.5. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பாண்ட் ஆர்டர் ஆஃப் பெராக்சைடு அயான் in Na2O2? பெராக்சைடு அயான் Na2O2 இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். Na2O2 நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணுங்க. சிம்பிள் மெத்தடில் Na2O2 சோடியம் பெராக்சைடு. இதை நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் மைனஸ்னு பிரிப்போம்.
இங்கே சோடியம் இங்கே ரெண்டுமே சோடியத்துக்கு வந்து ஒரே சோடியத்துக்கு ஒரு ப்ளஸ். இப்போ 2 சோடியம் இருக்கிறதுனால 2 ப்ளஸ். இங்கேயும் 2:2 ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம 2 ப்ளஸ் 2 மைனஸ்னு சேம் சார்ஜஸாக பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாங்க? அப்போ Na வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பு, ஸோ Na ப்ளஸ் 2 Na ப்ளஸ் அயான்ஸ் வரும். ரிமைனிங் O2 பெராக்சைடு அயான். அதுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது? 2 மைனஸ் இருக்குது. ஸோ இந்த பெராக்சைடுக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் பெராக்சைடு. இதோட பாண்ட் ஆர்டர் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன? Z ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நியூட்ரல் ஆட்டத்துக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ O2 கால்குலேட் பண்ணலாம். O2க்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? O2னா 16 எலக்ட்ரான். ஒரு ஆக்சிஜனுக்கு 8, இன்னொரு ஆக்சிஜனுக்கு 8. இப்போ O2 பெராக்சைடுங்கிறது O2 2 மைனஸ். அப்போ 2 மைனஸ்னா எலக்ட்ரான், மைனஸ்னா எலக்ட்ரானுக்கு கெயின் பண்ணியிருக்கு. அப்போ 16 ப்ளஸ் 2 என்ன? 18 எலக்ட்ரான். அப்போ 18 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொன்னோம்ல, அதில் பார்க்கலாமா? 18 எலக்ட்ரானுங்க பாருங்கள், இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் 18 எலக்ட்ரானில் பாண்ட் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் 18 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் என்ன? 1. சரியா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது பிஜிடிஆர்பியில் 2014 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பாண்ட் ஆர்டர் இன் CO, கார்பன் மோனாக்சைடு மாலிகுல் கேட்டிருக்காங்க. பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு. இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் நம்ம எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, CO கார்பன் அட்டாமிக் நம்பர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு 8. ஓகே, அப்போ கார்பனுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6 இருக்கும், ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கார்பன் மோனாக்சைடு இஸ் 14 எலக்ட்ரான். இப்போ 14 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? எந்த ரூலை ஃபாலோ பண்ணி? ஷார்ட்கட் ட்ரிக்ஸை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பாருங்க. இங்கே 14 எலக்ட்ரான் இருக்குது, மேலே டாப்பில் இருக்கா? டாப்பில் 14. இப்போ இந்த 14 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? 14 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 3. ஸோ நைட்ரஜன் மாலிகுலும் CO மாலிகுலுக்கும் பாண்ட் ஆர்டர் 3 தான். ஏன்னா 14 எலக்ட்ரான் இருக்கிறதுனால பாண்ட் ஆர்டர் இஸ் 3. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது பிஜிடிஆர்பி 2012 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஜிடிஆர்பி 14 கேட்ட கொஸ்டின்ஸ். which one of the following molecule does not exceed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். does not exceed அப்படின்னா என்னன்னா, எந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகாது அப்படின்னா, எந்த மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் 0 இருக்கோ அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகாது. ஜென்ரலாக பாண்ட் ஆர்டர் 0 இருக்கக்கூடிய மாலிகுல் யாருன்னா நோபல் கேஸ். நோபல் கேஸ் யார்? 18th குரூப். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜனான். இந்த இதெல்லாம் உங்களுக்கு நோபல் கேஸ் உங்களுக்கு 0 இருக்கும் பாண்ட் ஆர்டர். ஓகே, அப்போ பாண்ட் ஆர்டர் 0 இருக்கிறதுக்கு இப்போ நம்ம நோபல் கேஸ் யார் இருக்கு? நியான் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாலிகுல் தான் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாண்ட் ஆர்டர் 0. ஓகே, இதில் மட்டும் இல்லை, இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாமா? நியானுக்கு அட்டாமிக் நம்பர் 10. ஸோ நியான் மாலிகுலுக்கு 10 + 10 டோட்டலாக 20 எலக்ட்ரான். ஓகே, 20 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஷார்ட்கட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாமா? ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பாருங்க. 20 எலக்ட்ரான் அப்படி எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க. 20 இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 0 தான். ஓகே, 20, 0, 4, 8 இந்த அத்தனை எலக்ட்ரானுக்குமே பாண்ட் ஆர்டர் என்னன்னா 0. ஓகே, இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் அடிக்கடி கேட்பாங்க. நோபல் கேஸ் மட்டும் தான் பாண்ட் ஆர்டர் 0 வருமா அப்படின்னா சம் மாலிகுல்ஸ்க்கு வரும். என்ன மாலிகுல்ஸ் அப்படின்னா பெர்லியம் மாலிகுல். why பெர்லியம் மாலிகுல் does not exceed அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பெர்லியத்துக்கு நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் படி கண்டுபிடிக்கலாமா? பெர்லியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 4. ஓகே, அட்டாமிக் நம்பர் 4னா பெர்லியம் மாலிகுலுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? பெர்லியம் மாலிகுல்னா 2 பெர்லியம் ஆட்டம் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8 இருந்துச்சுன்னா என்ன பாருங்களேன்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8 இந்த இருக்கு. 8 எலக்ட்ரான் தான் என்னது? பாண்ட் ஆர்டர் 0. அப்போ பெர்லியம் மாலிகுல் பாண்ட் ஆர்டர் 0 இருக்கிறதுனால பெர்லியம் மாலிகுல் does not exceed. பெர்லியம் மாலிகுல் நோபல் கேஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோபல் கேஸ். இது பிஜிடிஆர்பியில் 2014 கேட்ட கொஸ்டின்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் among the following is bond order 2.5? bond order 2.5 எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, O2. O2 அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஸோ ஆக்சிஜன் மாலிகுல்ல 8 + 8 18 எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி O2 ப்ளஸ் அப்படின்னா O2ல 16 எலக்ட்ரான் இருக்கும். O2 ப்ளஸில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, 15 எலக்ட்ரான். அடுத்து O2 மைனஸ். O2ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 16 எலக்ட்ரான். மைனஸுங்கிறதுனால அதில் 17 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து O2 2 மைனஸ். சரியா, 2 மைனஸ் தான் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. O2ல 16 எலக்ட்ரான், 2 மைனஸ்னா 16 + 2 18 எலக்ட்ரான். ஸோ இந்த ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எதுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பாருங்கள். இப்போ 16 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன? 16 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா நம்ம ரூல்ஸ் படி பாண்ட் ஆர்டர் என்ன? இங்கே இருக்குது 2. பாண்ட் ஆர்டர் 2. அடுத்தது 15 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் என்ன? 15 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் 2.5. ஓகே, அடுத்தது 17 எலக்ட்ரானாக இருந்தால் பாண்ட் ஆர்டர் என்ன? 1.5. ஓகே, அடுத்து 18 எலக்ட்ரானாக இருந்தால் பாண்ட் ஆர்டர் என்ன? 1. ஓகே, இப்போ பாண்ட் ஆர்டர் என்ன கேட்டிருக்காங்க? 2.5 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.5 யாருக்கு இருக்காங்க? இந்த O2 ப்ளஸ் தான் பாண்ட் ஆர்டர் 2.5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது 2006ல் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து 2017ல் கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்க. பிக் அவுட் த பேர்ஸ் whose bond order is different. எதுக்கு பாண்ட் ஆர்டர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எதுக்கு பாண்ட் ஆர்டர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, CO வந்து பார்க்கலாம். கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுக்கு 8. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 எலக்ட்ரான். ஓகே, இதே மாதிரி நைட்ரஜனுக்கு மாலிகுல் 7 + 7, அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 2 நைட்ரஜன் இருக்கு, 14 எலக்ட்ரான். ஓகே, இதே மாதிரி பாருங்க. அடுத்தது ஆக்சிஜன் மாலிகுல் 8 + 8. ஸோ 8 + 8 என்ன? 16 எலக்ட்ரான். அதே மாதிரி பாருங்க, NO மாலிகுல். நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனுக்கு 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 15 எலக்ட்ரான். ஓகே, அடுத்தது O2 மாலிகுல். O2 மாலிகுலுக்கு ஆக்சிஜன் 8 + 8, டோட்டலாக 16 எலக்ட்ரான். C2 மாலிகுலுக்கு 6 + 6, டோட்டலாக 12 எலக்ட்ரான். ஓகே, அடுத்தது லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3. ஸோ 3 + 3, 6 எலக்ட்ரான். அது P2 மாலிகுலுக்கு போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. ஸோ 5 + 5, 10 எலக்ட்ரான். ஸோ இதை வச்சு நம்ம எந்த பேருக்கு பாண்ட் ஆர்டரு சேமாக இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரூல்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். அது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் படி பாருங்கள். ஃபஸ்ட்டு 14 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் என்ன? 14 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் என்ன? 3. ஓகே, அப்போ CO-க்கும் N2-க்கும் பாண்ட் ஆர்டர் சேம் தான். அப்போ இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஏன்னா டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஆப்ஷனில் O2 NO இருக்குது. O2க்கு வந்து 16 எலக்ட்ரான். ஸோ பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 2. அதே மாதிரி NOக்கு 15 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் என்ன? 2.5. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது சி ஆப்ஷன். O2க்கு 16 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் 2. அடுத்தது C2க்கு பாருங்கள் 2, 12 எலக்ட்ரான். பாண்ட் ஆர்டர் 2. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது? சேம் பாண்ட் ஆர்டராக இருக்குது, 2, 2. ஓகே, அப்போ இந்த மாலிகுல் சி ஆப்ஷன் வராது. டி ஆப்ஷன் பாருங்கள். லித்தியம் மாலிகுலுக்கு 6 எலக்ட்ரான். அப்போ 6 எலக்ட்ரான்னா பாண்ட் ஆர்டர் என்ன இருக்குங்க? 6 எலக்ட்ரான்னா பாண்ட் ஆர்டர் 1. ஓகே, 1. அடுத்தது போரான் மாலிகுல் 10 எலக்ட்ரான். 10 எலக்ட்ரான் அங்கே பாருங்கள், 10 எலக்ட்ரான்னா பாண்ட் ஆர்டர் 1. ஓகே, அப்போ போரான் மாலிகுல் லித்தியம் மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னா 1, 1. ஸோ சேமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் மாலிகுல் அண்டு கார்பன் மாலிகுல் ரெண்டுமே பாண்ட் ஆர்டர் 2, 2. அப்போ சேமாக இருக்குது. CO அண்ட் N2 ரெண்டுக்குமே பாண்ட் ஆர்டர் 3, 3 சேமாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா O2 அண்ட் NO பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது 2017ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த மேக்ஸிமம் பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்
ஆப்ஷன் ஏ O2 O2 ப்ளஸ் O2 மைனஸ் O2 2 மைனஸ். சரி, இந்த கொஸ்டின் வந்து பிஜிடிஆர்பி 2006 கேட்ட கொஸ்டின்ஸ். இதுவும் பாண்ட் ஆர்டர் கான்செப்ட் தான். பாண்ட் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் பாண்ட் ஆர்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கலாம். பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் ஸ்ட்ரென்த் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் டபுள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது. டபுள் பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் ட்ரிபிள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமாக பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாகும். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யாருக்கு மேக்ஸிமம் பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, அப்போ யாருக்கு நம்பர் ஆஃப் பாண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல பாருங்க என்ன அப்படின்னா 16 எலக்ட்ரான். ஆப்ஷன் ஏக்கு 16 எலக்ட்ரான். ஆப்ஷன் பிக்கு எத்தனை எலக்ட்ரான் பாருங்க. O2 அப்படின்னா 16 எலக்ட்ரான் ப்ளஸ் 1 இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது 15 எலக்ட்ரான். அடுத்தது சி ஆப்ஷனில் O2 2 மைனஸ். O2 அப்படின்னா 16 எலக்ட்ரான், O2 மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு 17 எலக்ட்ரான். O2 2 மைனஸ்னா O2னா 16 எலக்ட்ரான், 2 மைனஸ்னா 18 எலக்ட்ரான். ஸோ பாண்ட் ஆர்டர் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாமா. இப்போ பாருங்க O2னா 16 எலக்ட்ரான் எத்தனை பாண்ட் ஆர்டர் 2. அதுக்கு பாண்ட் ஆர்டர் 2. அடுத்து பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இதுக்கு பாண்ட் ஆர்டர் 2. ரெண்டாவதுக்கு பாண்ட் ஆர்டர் பாருங்க 15 எலக்ட்ரான். 15 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் என்ன 2.5. அடுத்தது 17 எலக்ட்ரான். 17 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் பாருங்க 1.5. ஓகே, அடுத்தது 18 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரான் பாண்ட் ஆர்டர் பாருங்க 1. அப்போ யாருக்கு பாண்ட் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்கு, யாருக்குன்னா O2 பிளஸுக்கு தான் பாண்ட் ஆர்டர் அதிகம், ஏன்னா 2.5. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஸ்ட்ரென்த். பாண்ட் ஸ்ட்ரென்த் யாருன்னா ஆப்ஷன் பி தான். O2 2 பிளஸ் தான் பாண்ட் ஸ்ட்ரென்த் மேக்சிமமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பிஜிடிஆர்பி 2019 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமங் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. O2 கொடுத்துருக்காங்க அண்ட் O2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த O2 மைனஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, O2க்கும் O2 மைனஸ்க்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் O2க்கு நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம் பாண்ட் ஆர்டர், அதாவது 16 எலக்ட்ரான் இருக்கும், பாண்ட் ஆர்டர் 2 அப்படின்னு. சரியா, பாண்ட் ஆர்டர் இதுக்கு 2. ஓகே, இதே மாதிரி O2 மைனஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். அதில் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஸோ 17 எலக்ட்ரான். 17 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர். ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாமா. 17 எலக்ட்ரானா பாண்ட் ஆர்டர் என்ன 1.5. ஓகே, பாண்ட் ஆர்டர் இஸ் 1.5. ஓகே, இப்போ பாண்ட் ஆர்டர் 1.5 இதுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் லென்த் கேட்டிருக்காங்க. பாண்ட் லென்த், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்ட் லென்த் ஃபர்ஸ்ட் பாருங்க பாண்ட் லென்த், அப்புறம் தேர்டில் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எடுத்திருக்காங்க. இதில் பாண்ட் ஆர்டர் இப்போ தான் பார்த்தோம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆர் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாகும், பாண்ட் ஆர்டர் கூட. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரென்த் கூட. பட் பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் அதிகமாச்சு அப்படின்னா, பாண்ட் ஆர்டர் அதிகமாச்சுன்னா பாண்ட் லென்த் கம்மியாகும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ யாருக்கு பாண்ட் ஆர்டர் அதிகம், O2க்கு பாண்ட் ஆர்டர் அதிகம். அப்போ அதுக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்கும், மினிமம் பாண்ட் லென்த்தாக இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, O2 has higher bond order. கரெக்ட், O2 higher bond order தான். ஆனால் and hence the larger bond length compared to O2 minus. bond length லார்ஜராக இருக்குமா. பாண்ட் ஆர்டர் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும். சரி, அப்போ இந்த ஆப்ஷன் ராங்.
அடுத்து பாருங்க O2 மைனஸ் ஹேஸ் ஹையர் பாண்ட் ஆர்டர். O2க்கு பாண்ட் ஆர்டர் 1.5 தான். அப்போ ஹையர் பாண்ட் ஆர்டர் O2 அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்ட் தான். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, O2 ஹேஸ் ஹையர் பாண்ட் ஆர்டர். இது கரெக்ட். தென் O2 மைனஸ் அண்ட் ஹென்ஸ் ஹையர் டிசோசியேஷன் எனர்ஜி கம்பேர்ட் டு O2 மைனஸ். பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அடுத்தது பாருங்க, O2 ஹேஸ் லோயர் பாண்ட் ஆர்டர். லோயர் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இது PGTRB 2019ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஹேஸ் மினிமம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மினிமம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்க, இதுல ஆப்ஷன் ஏ O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. O2 நம்ம ஆல்ரெடி தெரியும், அட்டாமிக் நம்பர் 8. ஸோ அதுகிட்ட 16 எலக்ட்ரான் இருக்கும். இதே ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ H2 மாலிகுலுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். இதே மாதிரி N2 மாலிகுலுக்கு N2 மாலிகுல் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 14 எலக்ட்ரான் இருக்கும். பாஸ்பரஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 15. ஸோ 30 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் படி 20 எலக்ட்ரான் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பாஸ்பரஸ் இந்த கான்செப்ட் எப்படி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதே பாண்ட் ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஆக்சிஜன் மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன? ஆக்சிஜன் மாலிகுலுக்கு பாண்ட் ஆர்டர் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஆக்சிஜனுக்கு 16 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ பாண்ட் ஆர்டர் என்ன வரும்? 16 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 2. அவங்களுக்கு பாண்ட் ஆர்டர் 2. இதே ஹைட்ரஜன் மாலிகுல் 2 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் என்ன? பாண்ட் ஆர்டர் 1. சரியா? அப்போ 2 எலக்ட்ரான் இருந்தால் பாண்ட் ஆர்டர் 1. அடுத்து N2 14 எலக்ட்ரான் இருக்கு. பாண்ட் ஆர்டர் என்ன? பாண்ட் ஆர்டர் 3. பாஸ்பரஸ்க்கு நம்ம பாண்ட் ஆர்டர் என்னன்னா பாண்ட் ஆர்டர் 3 வரும். எப்படின்னு பார்க்க சொல்லலாம். பாஸ்பரஸ் இஸ் ஏ டெட்ராடாமிக் மாலிகுலா இருக்கும். அதாவது பாஸ்பரஸ் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். பாஸ்பரஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பாஸ்பரஸ் சுத்தி எத்தனை ஆட்டம் இருக்கு பாருங்க, எத்தனை பாண்ட் இருக்கு பாருங்க. ஒரு பாஸ்பரஸ் சுத்தி 1 2 3 பாண்ட் இருக்கு. அப்ப 3 பாண்ட் இருக்குதா, அதனால தான் இந்த பாஸ்பரஸ் மாலிகுல் பாண்ட் ஆர்டர் இஸ் 3. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வச்சு இதுக்கு கண்டுபிடிக்கலாம். பாண்ட் ஆர்டர் இதில் நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆர்பிட்டால்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 18 எலக்ட்ரான் இருக்கும். ஆன்டி பாண்டிங்கில் பாஸ்பரஸ் மாலிகுல்ல 12 எலக்ட்ரான் இருக்கும். ஃபார்முலா டிவைடட் பை 2 போடுவோம். அப்போ 18 மைனஸ் 12 என்ன வரும்னா 6/12 வரும். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் பாஸ்பரஸ் மாலிகுல் இஸ் 3. ஓகே, இப்போ பாண்ட் ஆர்டர் 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே நைட்ரஜன் மாலிகுலுக்கும் பாண்ட் ஆர்டர் 3. இப்போ மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அப்போ பாண்ட் லென்த்து பாண்ட் ஆர்டர் வந்து அதிகமாக பாண்ட் லென்த் கம்மியாகும். அப்போ பாண்ட் ஆர்டர் இங்கே யாருக்கு அதிகமாக இருக்கு? நைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸுக்கும். இதுல நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கா? யாருக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் லென்த் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் ஆட்டம் வந்து ஸ்மால் சைஸ் ஆட்டம். ஸோ பாண்ட் லென்த் வந்து பாஸ்பரஸை கம்பேர் பண்ணும். 3 பாண்டு இருந்தாலும் பாண்ட் ஆர்டர் 3 இருந்தாலும் பாஸ்பரஸ் பெரிய சைஸ் மாலிகுலானால பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது? நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? பாண்ட் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்கிற நைட்ரஜன் மாலிகுலுக்கு தான் மினிமம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் ஒரு எது எக்ஸப்ஷன் யாருன்னா ஹைட்ரஜன் மாலிகுல் கொடுக்காத வரைக்கும். இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து ரொம்ப 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 ஸ்மால் சைஸ் ஆட்டமாக இருக்கிறதுனால பாண்ட் ஆர்டர் 1 இருந்தாலும் இதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட்ல கால்குலேட் பண்ணும்போது 0.74 ஆம்ஸ்டாங் தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நைட்ரஜன் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். பாண்ட் லென்த் மினிமம் கம்மியாக இருக்குது யாருன்னா 0.74 ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான். இப்போ இதே அப்போ ரெண்டாவது யார் வருவாங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறது யாருன்னா நைட்ரஜன் மாலிகுல். நைட்ரஜனுக்கு அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா 1.1 ஆம்ஸ்டாங் வரும். இதே மூணாவது யார் வருவாங்கன்னா பாண்ட் ஆர்டர் 2 இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிகுல். சரியா? பாண்ட் ஆர்டர் 2 இருந்துச்சுன்னா இதோட பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்கும்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 1.2 ஆம்ஸ்டாங் இருக்கும்.
ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்டலாக கால்குலேட் பண்ண வேல்யூ. இதே பாஸ்பரஸ் மாலிகுலர் பாண்ட் ஆர்டர் 3 இருந்தாலும் இது வந்து பெரிய சைஸ் ஆட்டமாக இருக்கிறதுனால ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது இது இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் அதிகமாகிரும். அப்போ இதோட இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 ஆம்ஸ்டாங் இருக்கும். ஓகே, அப்போ இதில் யார் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா ஹைட்ரஜன் தான். ஸோ ஹைட்ரஜனோட இதிலே பெரிய சைஸ் இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது யாருன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு பாஸ்பரஸ், ரெண்டாவது ஆக்சிஜன் ஆட்டம், மூணாவது நைட்ரஜன் ஆட்டம், நைட்ரஜன் மாலிகுல், நாலாவது ஹைட்ரஜன் தான். வெரி 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 ஸ்மால் சைஸ், அதாவது ஸ்மால் சைஸ் ஆட்டம். ஸோ இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும், ஷார்ட்டர் இன்டர்நிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், ஹைட்ரஜன் மாலிகுல். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ், இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பாண்ட் ஆர்டர் ஆஃப் CO பாண்ட் இன் CO3 2- அயான் இஸ். இப்போ கார்பனேட் அயானுக்கு பாண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸை நம்மளால அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதில் பாருங்க கார்பன் இருக்கு, அடுத்து 3 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜன் 8, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 20க்கு மேலே போயிடும். இப்போ இதை நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, பாலி அட்டாமிக் அயானா இருந்துச்சு, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு தான் நம்ம எழுத முடியும். இப்போ இதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் இங்கே 2 மைனஸ் இருக்கிறதுனால அப்போ 2 ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், டாப்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். சரி, அப்போ ஒரு ஆக்சிஜன் என்ன பாண்ட்ல இருக்கும்? டபுள் பாண்ட் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கு மைனஸ் சார்ஜ், ஃபார்மல் சார்ஜ், மைனஸ் சார்ஜ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது, இப்போ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஏ ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்திருக்கேன், இது பின்னு எடுத்திருக்கேன், இது சின்னு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எத்தனை ஸ்ட்ரக்சர் இருந்த டபுள் பாண்ட் வந்து 3 ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் உங்களுக்கு டீலோக்கலைசேஷன் ஆகலாம். அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இதே மாதிரி எழுதலாமா? 3 ஸ்ட்ரக்சர் எழுதலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது ஏ ஆக்சிஜன் ஆட்டம், ரெண்டாவது பி ஆக்சிஜன் ஆட்டம், மூணாவது சி ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ பி ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லாம் என்ன சார்ஜ் இருக்கும்? ஃபார்மல் சார்ஜ், மைனஸ் இருக்கு. இன்னும் ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2ங்கிறதுனால அங்கே ஒரு பாண்ட் இருக்கு, ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இதே மாதிரி அடுத்தது 3வது ஸ்ட்ரக்சர் பாருங்க. 3வது ஸ்ட்ரக்சர் யாருக்கு போடணும்? டபுள் பாண்டு சி ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு போடணும். ஓகே, இது ஏ, இது பி ஆக்சிஜன் ஆட்டம், இது சி ஆக்சிஜன் ஆட்டம். இதுக்கு டபுள் பாண்ட் போட்டாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏபி ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ், ஃபார்மல் சார்ஜ் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதில் பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் 2 ஆட்டம் இன் ஆல் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஆட்டத்துக்கு இடையில எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஆட்டத்துக்கு இடையில எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இப்போ கார்பன் இருக்கு, கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில பார்க்க போறோம். ஓகே, ஏ ஆக்சிஜனுக்கும். அதே மாதிரி 2வது ஸ்ட்ரக்சர்லையும் ஏ ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு இடையில எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். 3வது ஸ்ட்ரக்சர்லையுமே ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கு இடையில எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில 2 பாண்ட் இருக்கு. சரியா? நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் 2 ஆட்டம் இன் ஆல் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். 2வது ஸ்ட்ரக்சர்ல அதே ஆக்சிஜன் ஆட்டம் தான், ஏ ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு இடையில ஒரு பாண்ட் இருக்கு. 3வது இதுல அதே தான், ஏ ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் கார்பனுக்கு இடையில ஒரு பாண்ட் இருக்கு. சரி, நம்பர் ஆஃப் பாண்ட் தான் கால்குலேட் பண்ணிப்போம். அப்போ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். மொத்தம் எத்தனை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ 3. அப்போ டோட்டலா 2 + 1 + 1 4/3. அப்போ 4/3 அப்படின்னா எப்படி எழுதலாம்? அதை 4ல நம்ம 1 இருக்கும், ஒரு 3 இருக்கும், ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 1 இருக்கும், 3. இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா 4/3 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1.33 வரும். பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தா 1.33 ஆர் 1/3. இதுதான் ஆன்சர். பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் எழுதணும். ஓகே, அடுத்தது இன்னொன்று பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் நான் சொல்லிடுறேன். இதே ஃபார்மேட்டில் கேட்ட கொஸ்டின். பென்சின் கேட்டிருந்தாங்க. பென்சினுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, பென்சின் நம்ம ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எத்தனை எழுதுவோம்? 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். டபுள் கட்டட் ஏரோ போட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் பென்சின் மாலிகுல், 2வது பென்சின் மாலிகுல் எழுதுறேன். இது 2வது பென்சின் மாலிகுல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாலிகுலுக்கும் 2வது மாலிகுலுக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கும் 2வது கேட்டல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாண்ட் ஃபர்ஸ்ட்
பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணதுக்கு இப்போ ரெண்டும் சேம் ஆட்டம் எடுத்துக்கிறோம். இங்கேயும் அதே தான் எடுத்துக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சேம் கார்பன் ஆட்டம். இப்போ நம்பர் போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்பர் கார்பன் 1, இது 2, இது 3, 4, 5, 6. இங்கேயும் ஃபஸ்ட்டு தான், ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 3, 4, 5, 6. அதாவது எந்த 2 ஆட்டம் எடுத்தாலும் போதும் ஆல் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில். இப்போ பாண்ட் ஆர்டர் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் 2 ஆட்டம் இந்த ஆல் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஏதாவது 2 ஆட்டத்துக்கு இடையில உள்ள பாண்ட் அப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ரெண்டாவது கார்பனுக்கு இடையில 2 பாண்ட் இருக்குது. இதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு கார்பனுக்கு செகண்ட் கார்பனுக்கு இடையில ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பென்சினுக்கு எத்தனை? 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2நால கீழே டினாமினேட்டரில் 2 போட்டிருக்கேன். ஓகே, அப்போ 3/2 ஆன்சர் 3/2 தான். 3/2 நம்ம எப்படி எழுதலாம்? 1.5 அப்படின்னு எழுதலாம். அது எப்படி எழுதலாம்? 1.5 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்பேட் மாலிகுல் PO4 3- பாஸ்பேட் மாலிகுல். இந்த பாஸ்பேட் மாலிகுலுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எத்தனை இருக்கும் அப்படின்னா, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கு 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு இதே மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.